இந்தியாவில மிக பழமையான சிவாலயங்கள், இந்து கோயில்கள்லாம் எக்கச்சக்கமா இருக்கு. ஆனா, மிக தொன்மையான கிறிஸ்தவ தேவாலயம் இந்தியால இருக்கா? தமிழ்நாட்ல இருக்கா? என்பதற்கான விடை தான் இப்ப நாம இங்க இருக்கிற இந்த கோயில். வாங்க இத பத்தி பார்ப்போம். இந்த தேவாலயத்தோட மிகப்பெரிய சிறப்பே பார்த்தீங்கன்னா, இத கட்டியவர் செயின்ட் தாமஸ். அவர் யாருன்னா, இயேசு கிறிஸ்துவோட சீடர்கள்ல ஒருத்தர். அவரே இந்தியாவுக்கு வருகை பண்ணும்போது, அவர் கட்டிய கோயில். அதனால பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் இந்த கோவில்ல பெரிய மாறுதல் எதுவும் இல்லாம, நமக்கு வந்து அவர் கட்டியது எப்படி இருக்குமோ, அப்படியே இருக்கிற மாரி வச்சிருக்காங்க. மிக ஒரு அழகான மற்றும் ஒரு தொன்மையான அனுபவம் கிடைத்த இந்த கோயில் பார்த்துட்டு, நாம வந்து கோவளம் கடற்கரைக்கு புறப்பட்டுட்டு இருக்கோம். கன்னியாகுமரி வரைக்கும் வந்துட்டு, அந்த ஊரு அவியலும், சால மீனும் சாப்பிட்லன்னா எப்படி? நல்ல திருப்தியா சாப்பாடு சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்த இடம் தான் வந்து பத்மநாபபுரம் அரண்மனை. பத்மநாபபுரம் அரண்மனை வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, உள்ள ஃபுல்லா மரங்களால் கட்டப்பட்ட ஒரு அரண்மனை. நான் ஆனா உள்ள போல. ஏன்னா ரொம்ப கூட்டம் இருந்தது. நான் அங்கேருந்து கோவளம் வரைக்கும் போணும் அப்படின்றதுனால வெளிய இருந்தே பார்த்துட்டு, திரும்ப நான் கோவளம் போயிட்டேன். கோவளம்ல நெறையா சுத்தி பார்த்துருக்கேன். அத பத்தின தான் இந்த பதிவே. வாங்க நம்போ கன்னியாகுமரியிலேருந்து அப்படியே கேரளாக்கு போயிரலாம். பத்மினி ஹவுஸ் கோவளம் அப்படின்னு நீங்க வலைதளத்தில தேடுனாலே இந்த இடம் கெடைச்சிரும். இது ஒரு வீடுங்க. இது வந்து ஒரு நம்ம தங்குற இடம்லாம் கிடையாது. வீடு கீழேயும் இருப்பாங்க, பக்கத்து வீட்ல இருப்பாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப விலை மலிவா இருந்தது. ஒரு நாளைக்கு ரூ. 1500 தான் வந்தது. அதனால தான் இந்த வீடு நான் வந்து 3 நாளைக்கு எடுத்தேன். இன்னும் 3 நாள் எங்கெங்கெல்லாம் போனேன், இந்த வீடு எப்படிலாம் இருந்தது, கோவளம்ல எனக்கு என்னென்ன அனுபவம் கெடைச்சது அப்படின்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்ப்போம் வாங்க. பொழுது விடிஞ்சிருது. 4:02. எப்போதுமே காலைல ஏந்திச்சு வந்தவுடனே எனக்கு எப்போதுமே வந்து வெளிய வேடிக்கை பார்க்கறதுனா வந்து அவ்வளோ பிடிக்கும். அ காலையில வந்து நின்னு யார் போறாங்க, வராங்க, என்ன வாங்கிட்டு போறாங்க பார்க்கறதே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்தீங்கன்னா, நான் தங்குன வீட்ல பக்கத்து வீட்ல இருக்கவங்க சமைச்சு குடுக்குறாங்க. விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து இப்போ நீங்க பார்க்கறது ஒரு ரூ. 200 ரூ. 300 அவ்வளோதான் வந்துச்சு. புட்டு, கடலை, வாழைப்பழம் அதெல்லாம் அவங்களே செஞ்சு எடுத்துட்டு வந்து குடுத்துட்டாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு முதல் நாள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து வர்க்கலா கடற்கரைக்கு போயிருக்கேன். இது என்னுடைய 2வது முறை வர்க்கலாக்கு. அ நான் முதல் தடவ போனதே பார்த்தீங்கன்னா, அது ஒரு வேற ஒரு பதிவுல இருக்கும். வர்க்கலா நாள் வர்க்கலா மட்டும் தான் போனோம். ஏன்னா, எனக்கு வேற சில வேலைகள் இருந்ததுனால வர்க்கலா முடிச்சுட்டு, அந்த நாள முடிச்சுட்டேன். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போங்க. நாள் 3 காலையில அழகா ஒரு காஃபி குடிச்சிட்டு, இன்னைக்கு எங்க போறேன் அப்படின்னா, ஒரு சூப்பரான போட் ரைடு. வாங்க அத பத்தி பார்ப்போம். போட்டு கிளம்பிடுச்சு. கிளம்பும்போது தெம்பா நம்ம போற வழியிலே ஒரு இளநீலாம் விக்கிறாங்க. இளநீலாம் போட்ல குடிச்சுக்கினே போன அனுபவம் இதான் வாழ்க்கையில மொத தடவ. இப்ப நம்ம எங்க போயிட்டுருக்கோம்? இது எந்த ஊரு? எல்லாமே வாங்க பார்க்கலாம். இப்ப நம்ம எங்க போயிட்டுருக்கோம் அப்டின்னா, பூவர் தீவு, பூவர் ஐலேண்ட். இங்க பார்த்தீங்கன்னா, போட்டிங்க்கு வந்து ரூ. 3000 வாங்குனாங்க. இப்போ ரூ. 3000 வாங்கிட்டு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் ஆச்சு. நம்ம போயிட்டு சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு திரும்பி வந்தது. இப்போ நம்ம போற இடத்துல என்ன இருந்தது? என்ன சாப்பாடு சாப்பிட்டோம்? இது எல்லாமே பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, மதிய உணவு வந்து முன்பதிவு பண்ணுறதுக்காக போறோம். நம்ம என்ன வேணும்? பொதுவா இங்க மீன் தான் கிடைக்கும். என்ன மீன் வேணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அப்படின்னா, அவங்க செய்றதுக்குள்ள நம்மள ஒரு 10 நிமிடமோ, 15 நிமிடமோ நம்ம பக்கத்துல இருக்க கடற்கரையில நிறுத்துவாங்க. அங்க இறங்கிட்டு, கொஞ்சம் என்னதான் வெயில் அடிச்சாலும் காத்து நல்லா இருந்தது. அத முடிச்சுட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா, நம்ம போய் நம்ம சொன்ன சாப்பாடு வாங்குறதுக்காக நம்ம போனோம் அடுத்து. சாப்பாடு வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா, மீன் குழம்பு, மீன் வறுவல். சாப்பாடெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா வந்து சாப்பாட நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி அது என்ன விலைன்னு கேட்டுட்டு வாங்கணும். கேட்காம வாங்குனது என் தப்பு. கிட்டத்தட்ட ரூ. 2400 ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்களா? 2760 ரொம்ப அதிகம் தான். ஆனா இந்த அனுபவம் இருக்கு இல்லைங்களா? நம்ம போய் ஒரு படகுல போயி, படகு நடுவுலயே வாங்கி சாப்பிடுறது, அந்த அனுபவத்துக்கு அந்த விலை எனக்கு சரியா பட்டுச்சு.
இன்னும் ரொம்ப முக்கியமான செய்தி ஒண்ணு. இந்த படகு பயணத்துக்கு நம்மக்கிட்ட வாங்குன பணம் பார்த்தீங்கன்னா, ரூ. 3000. படகு சவாரி முடிச்சுட்டு, ரொம்ப சத்தான ஒரு பழச்சாற சாப்பிட்டுட்டு, நான் எங்க வரணும்னு ஆசைப்பட்டேனோ அங்க வந்துட்டேன். ஆமா, இப்ப நாம இருக்கிறது கோவளம் கடற்கரை. கோவளம் கடற்கரையில தான் இன்னொரு 3 மணி நேரம் இருக்க போறேன். ஏன்னா, நம்போ கேரளால இருக்கிறதுனால, நமக்கு சூரிய மறைவு தான் இங்க ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா, ஒரு சாயங்கால நேரமா நான் இங்க வந்திருக்கேன். தொடர்ந்து பார்ப்போம் கோவளம் கடற்கரையில 3 மணி நேரம் நான் என்னென்னலாம் பண்ணேன்னு. ஒரு காட்சிங்க. ஒரு மாலை நேரத்தில சூரியன் வந்து மறையுது. இத பார்க்கும்போதே பெரும் மகிழ்ச்சி. நான் கஷ்டப்பட்டு வந்ததுக்கு ஒரு பலன் கிடைச்ச மாரி இருந்தது இந்த கோவளம் கடற்கரையில. 3வது நாள் இதோட முடியுது. 4வது நாள் திரும்ப ஊருக்கு கிளம்பணும். கடைசி நாள் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த சுற்றுலாவோட கடைசி நாள் நான் தங்கியிருந்த ஒரு வீடு, 3 நாள் நல்லா சாப்பிட்ட ஒரு வீடு எப்படி இருக்குன்னு பார்க்க வந்தேன். எனக்கு என்ன இன்னொரு பெருமை அப்படின்னா, நான் தங்கியிருந்த வீடு பார்த்தீங்கன்னா, கார் வந்து ரொம்ப கஷ்டங்க ஓட்டுறது. ஸ்டீப் வந்து ரொம்ப ஹையா இருந்தது. அவ்வளோ சுலபமா ஓட்ட முடியாது என்ன கேட்டிங்கன்னா. நான் கொஞ்சம் பயந்தேன். ஆனா அத ஓட்டிட்டேன். ஓட்டிட்டு கடைசி நாள் வந்து திரும்ப கோவளம் கடற்கரையில பகல்ல ஒரு தடவ வந்து நல்லா கடற்கரை காத்த வாங்கிட்டு ஊருக்கு போவோம் அப்படின்னு வந்து ஒரு கொஞ்ச நேரம் நின்னுட்டேன். என்ன இயற்கை காட்சி இல்லைங்களா? என்ன பிரமாதமான ஒரு சுற்றுலா. இத முடிச்சுட்டு கடைசியா நாகர்கோயில்ல திரும்ப ஒரு அழகான மீன் சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டேங்க. சென்னை வந்துட்டேன். அடுத்து ஒரு நல்ல பதிவுல பார்ப்போம்.